ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்க போகுது, இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும், என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேர்களுடைய ராசி நாதனே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாரு. உச்சம் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தை தான் சஞ்சரிக்கிறாரு. ஸோ அப்போ உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டம குருவாக செயல்பட போகிறாரு. அஷ்டம குருவாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? கண்டிப்பாக அந்த கவலை வேண்டாங்க. ஏன்னா அவருடைய பார்வை உங்களுக்கு நல்ல இடத்துல கொடுக்குறாரு. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் பதியுது. ஸோ குடும்பஸ்தானத்தில் அவருடைய பார்வை பதியுது அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. காரணம் பார்த்தீங்கன்னா, குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு அந்த பார்வை கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நீங்கள் சூப்பராக காப்பாற்றிடுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்குங்க. தள்ளி போன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இழந்த பதவிகளை நீங்கள் மீண்டு எடுப்பீங்க. இருந்தாலுமே கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அது உங்களுடைய ஹெல்த் விஷயம் மட்டும்தான். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் குரு உச்சமாக இருக்கிறார் அப்படின்றதால நீங்கள் எப்போதுமே குரு பகவானை வழிபாடு செய்துக்கோங்க. ஸோ வியாழக்கிழமை நீங்கள் குரு பகவானை தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய குருவை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா குருஸ்தலத்துக்கு அதிகமாக போயிட்டு வாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் சூரியன் வேறு சிம்மத்துக்கு வராரு. சிம்ம ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அது எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய கிரகம். எந்த ஒரு ராசிக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் சிம்மராசிக்கு இருக்குது அப்படின்னா அது சூரியனால தான். இந்த காலகட்டங்களில் புதன் பகவான் சிம்மராசிக்கு வேற வராரு. உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் புதன். புதன் அப்படின்னாலே ரொம்ப நல்ல ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க. ஸோ தொழில் சாராதிபதியான அவர் பார்த்தீங்கன்னா பாக்கியத்துக்கு வராருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. தைரியமாக துணிஞ்சு நிறைய முடிவுகளை எடுக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த முடிவு எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகமே வேண்டாம். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இமீடியட்டாக நீங்கள் செய்யலாம். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டங்களில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு அட்வைஸ் கிடைக்கும். ஸோ அந்த அட்வைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சரியான நேரத்துக்கு கை கொடுக்கும். ஏன்னா அனுபவசாலிகள்கிட்ட தான் நிறைய அனுபவம் இருக்கும். அதை நமக்கு தெரியாத இடங்களுக்கு பயன்படுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அனுபவஸ்தர்களுடைய அறிவுரை எப்போதுமே உங்களுக்கு வேணும், கை கொடுக்கும். அதனால் அதெல்லாம் எப்போதும் கைவிட்டுறாதீங்க. மேலும் இந்த டைமில் பொது ஆதித்ய யோகமும் இருக்குது. ஸோ அரசியல், பொதுநலம் இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக பதவி யோகம் கிடைக்கும். கல்வி சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் கை கொடுக்கும். ஸோ ஸ்கூல் போகணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரொஃபைல் டீச்சிங் லெவலில் சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை புதுசாக நீங்கள் ஏதாவது உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஏதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பெற்றோர் வழியில் நல்ல ஒரு ஆதரவு இருக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வச்சுருக்கீங்க, பாகப்பிரிவினைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதிலெல்லாம் உங்களுக்கு தடைகள் இருக்குது, தாமதங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமில் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது எல்லாமே சிறப்பாக நடக்கும். எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி 1000 தடை இருக்கும்போது அதை செய்யாமல் விட்டுடுவோம். ஆனால் இப்போது நீங்கள் முன் வச்ச காலை பின் வைக்கவே தேவையில்ல. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அரசு சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்குது, இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது உங்களுக்கு ஃபேவரபுளான ரிசல்ட்டாகவே கிடைக்கும். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சுக்கிர பகவான் துளாராசிக்கு போகிறாரு. சுக்கிரனும் பார்த்திங்கன்னா துளாராசிக்கு அதிபதியான ஒரு கிரகம். உங்கள் ராசிக்கு 6, 11 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு குருவினுடைய பகை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கிரனை. ஏன்னா ராசிநாதன் குருவே பார்த்திங்கன்னா சுப கிரகம் தான். சுப கிரகத்துக்கு இவர் பார்த்திங்கன்னா அடுத்த கிரகம் அப்படின்னு இவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ சுப கிரகங்கள் ரெண்டுமே பகை கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பொருளாதார ரீதியாக ஏதாவது வகையில் சின்னதாக ஒரு
ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நடக்கணும், பிரச்சனை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அடிக்கடி நீங்கள் புகழ்பெற்ற கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் குருஸ்தலமாக நீங்கள் சூஸ் பண்ணி போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் வேணும், இல்லை வேலையிலேயே வேறு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். அதே மாதிரி எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு தப்பை யாருமே செய்யாதீங்க. ஏன்னா மற்றவங்க செஞ்சுடுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்கள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய காரியங்கள் ஒரு சில நேரங்களில் அது வந்து தப்பாக போய் முடிஞ்சிடலாம். அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செய்ய பாருங்கள். குடும்ப பிரச்சனைகள் இது வரைக்கும் எதுவுமே இல்லை, முன்னாடி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படின்னா இப்போ கொஞ்சம் வந்து அப்படியே ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கோங்க. எப்போதுமே முன்னாடி சொன்ன மாதிரி தான், அனுபவசாலிகளுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சரியோ தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் அந்த விஷயத்த வந்து மறக்காமல் வந்து யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டைமில் அதிகமாக மறதி ஏற்படும். அதனால் நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. கவனமாக இருக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறுபடும். மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கிறதுக்கான நேரம். வியாபாரம், தொழில் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், நிறைய போட்டி இருக்கும். போட்டு தான் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, அந்த மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கடுமையான போட்டிக்கு பின்னாடி நிச்சயம் முன்னேற்றம் இருக்கிறதுனால பயப்படாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வேலையும் நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி ஜாலியாக வேலை செய்ய முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க, கலைத்துறையில் கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி நல்ல பலன் கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் தனுசுராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ செலவுகளை எல்லாத்தையும் சரியாக வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து திட்டமிட்டு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, தனுசுராசியுடைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்களுடைய கண் பார்வையில் மேற்பார்வையில் வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. அது வந்து நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்னா இன்னும் நிறைய பிரச்சனை வந்துடும். ஸோ மற்றபடி உங்களுக்கு பெருசாக பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடைக்காதுங்க. தொட்டது எல்லாமே வந்து துலங்கக்கூடிய ஒரு நேரம் தான். சின்ன சின்ன நேரத்தில் பண சிக்கல்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் வந்து அது வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு கிரக சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல பார்வையை செலுத்துகிறார். ஸோ செல்வாக்கு நிச்சயம் உங்களுக்கு வந்து கூடும். மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. நன்மைகள் வந்து நிறைய நடக்கும். சொல்லப்போனால் தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ஸோ அது நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சில காரியங்களை அவங்க நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். இது வரைக்கும் இருந்து வந்த எல்லா பாதிப்புகளும் சங்கடங்களும் பரிபூர்ணமாக வந்து நிவர்த்தி ஆகிடும். பண விஷயத்துலலாம் கவலையப்படாதீங்க, எந்த சிக்கலும் இருக்காது. எது இருந்தாலும் தீர்ந்து போயிடும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாமே தவிர பெருசாக எதுவும் கிடையாது. அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் பசுவுக்கு நீங்கள் கீரை வாங்கி கொடுங்க. மாட்டுகளுக்கு ஏதாவது நீங்கள் தானம் கொடுக்கணும். ஒரு சிலர்லாம் வந்து அமாவாசை டைமில் தான் செய்கிறாங்க, மாட்டுக்கு வந்து கீரை கொடுக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. தினந்தோறுமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் கொடுக்கறது உங்கள் கைகளால் செய்யும் பொழுது கர்ம வினைகள் எல்லாமே வந்து அழிய ஆரம்பிக்கும். ஸோ முன்னாடி ஜென்மத்தில் செஞ்ச பாவமாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் தெரியாமல் செய்திருக்கக்கூடிய தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தீரணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து கொடுங்க, ரொம்ப நல்லது. என்னால் டெய்லியும் கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக டெய்லியுமே கொடுக்கலாம், தப்பு கிடையாதுங்க. அதே மாதிரி உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க அப்படின்றதுக்காக அதிகப்படியான செலவுகள் இருக்குன்றதுக்காக செஞ்சிடாதீங்க, திட்டமிட்டு செய்யுங்க. ஏன்னா அந்த டைமில் உறவினர்கள் அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலுமே கூடவே உங்களுக்கு செலவும் இருக்காது, நீங்கள் யோசிச்சு தான் ஆகணும். அந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும். நல்லா பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் நல்ல வெற்றி இருக்குது. தொட்டது தொடங்கக்கூடிய நேரம், திட்டமிட்ட காரியம் வெற்றியாகும்.
இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பாசிட்டிவாக ஃபேவரபுளாக தான் இருக்க போகுது. இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பயணங்கள் வாய்ப்பு இருக்குது. பயணங்களால் நிறைய அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் இதுலேயும் நீங்கள் நிச்சயம் கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இதனால் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட இனி வந்து அந்த பிரச்சனை இருக்காது. எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு இந்த பணப்பிரச்சனை தீர்றதுக்காக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஏற்றங்களை கொடுக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இது. மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா தீர்ந்து போயிடும். உங்களுடைய உடம்புல பிரச்சனை இருக்கா, வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாலே போதும். எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு வந்து வழி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே உங்களுக்கு வந்து அருள் புரிய ஆரம்பிச்சிருவாங்க. யார் ஒருத்தங்க அவங்களுடைய குலதெய்வத்தை மறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். குலதெய்வம் குலத்தை காக்கும் தெய்வம். நம்ம செழிப்போட நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய மனசை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அவங்க மனம் குளிரும்படி நம்ம வந்து நடந்துக்கணும். நீங்கள் வேறு என்ன செஞ்சு அவங்கள வந்து மனம் குளிர வைப்பீங்க? நீங்கள் போனீங்கனாலே அவங்க சந்தோஷப்படுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அம்மாவை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி தான் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ, நீங்கள் போயிட்டீங்கன்னா என்னுடைய பிள்ளைங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் உங்களுடைய அம்மாவை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருமே குலதெய்வத்தை விட்டு மறந்துடாதீங்க. உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா குலதெய்வத்தினுடைய பேரை நம்ம சொல்கிறதும் எழுதுறதுமே பாக்கியம்தான். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த ஒரு நேரம், அந்த ஒரு நொடி நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைப்பீங்க பார்த்தீங்களா, அப்போவே வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வயிறு தொடர்பான பாதிப்புகள் எதுவும் இருந்துகிட்ருக்குன்னா சரியாக போயிடும். செரிமான பிரச்சனைகள் எதுவும் பிரச்சனை வரலாம். அதனால் நல்ல மருந்து இதெல்லாம் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். உறவினர்களோட வெளியில் போகிறது, சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கூட இந்த டைமில் நிறைய கிடைக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு 90% வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம். ஸோ அதை எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்களை மனசார நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் போல் இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.